அண்ணாமலை விஜய் அப்படிங்கிறதே வந்துட்டு நிச்சயமா வந்து அப்படி ஒரு ஈக்குவேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை வந்துச்சுன்னா அதை விட ஒரு மோசமான அடுத்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் யோசிச்சு எந்த அளவு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அவங்க இன்னொரு அவங்களுக்கு வந்து ஒரு எம் ஃபேக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வந்து இந்த பிரசன்டேஷன் ஒரு ப்ரிப்பேர்டு பிரசன்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டா பண்றாரு. ஏன்னா ஒரு 69 படங்கள் வந்து டயலாக்ஸை படிச்சு டெலிவரி பண்ண ஒரு ஆக்டர் அவர். பட் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வெளியில வந்த உடனே டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை விஜயை எப்படி சமாளிக்க போகிறார்? நான் வரப்போறாரு பயங்கர ஒரு சூறாவளியும் சுனாமியும் கலந்ததுவாக கிட்டத்தட்ட களத்திற்கு வராமலே 30% வாக்குகள் வைத்திருக்கிறதாக விஜய் ரசிகர்கள் எல்லாம் அங்கங்க கிளைம் பண்றாங்க. சோ அண்ணாமலை இப்பதான் கஷ்டப்பட்டு 10% தாண்டி இருக்காரு. 30% வாக்கு வச்சிருக்கிற விஜய் வந்து அவர் சமாளிக்க முடியுமா? அவங்க பாடு தளபதி 69 படம் ரிலீஸ் ஆகாம 500 கோடி ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரியான சினிமா லாங்குவேஜ்லயே பேசணும்னா இது மாதிரியான வடைகளை சுடுவது வந்து அவர்களுக்கு புதிதும் கிடையாது. அந்த வடைகளை வந்து இந்த சோகால் இன்ஃபுளுன்சர் வச்சு அதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரை இப்ப பேச வைக்கிறதும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து விஜய் வந்து இந்த சோசியல் மீடியா இந்த ஐடி பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அவர் இஸ் நாட் நியூ. சொல்ல போனா ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவை விட அதிகமா வந்து இது மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து அவர் கற்று தேர்ந்து தான் வந்திருக்காரு. ஏன்னா அவரோட எந்த படமும் பாருங்க வந்து பாஜக கூட சண்டை போட்டு இருந்துச்சு. இப்ப பாஜக கூட சண்டை போடாம தாவேகா கூட தானே சண்டை போடுது. பாஜகவின் இடத்தை மக்களுக்கான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த பாஜக வந்து இப்போ திமுகவை கேள்வி கேட்கும் இடத்தில் தாவேகா தானே இருக்கிறது. திமுக வந்து அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து இதுவரை தெரியல. அவர் மேபி ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா வந்து அது ஒரு அறிக்கை தான் கொடுப்பார். ரெண்டு பக்கம் அறிக்கை கூட 2 லைன்ல அறிக்கை முடிச்சிடறாரு. தாவேகா தொண்டர்களை சொல்றேன். தாவேகா தொண்டர்கள் வந்து அவங்க பேசுறது வந்து எந்த அளவு வந்து சீரியஸ் தான். ஏன்னா அவங்க வந்து டிஎம்கே வந்து தே ஆர் எக்ஸ்பர்ட். அவங்க வந்து ரொம்ப ஈஸியா நான் வந்து தாவேக்காவை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் அண்ணாமலை விஜய் அப்படிங்கிறதே வந்துட்டு நிச்சயமா வந்து அப்படி ஒரு ஈக்குவேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை வந்துச்சுன்னா அதை விட ஒரு மோசமான ஒரு என்ன சொல்றது தமிழ் அந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிக்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனே வந்து தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அண்ணாமலை வந்து நம்ம வேற ஒரு மாதிரிதான் பார்க்கணும். ஏன்னா பாருங்க அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷன், அவரோட எஜுகேஷன், அவரோட குவாலிஃபிகேஷன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரசியல்ல அவர் பேசிட்டு இருக்காரு. ப்ரொஃபஷனை விட்டு வந்தாரு. விஜய் அவர்கள் அவரோட கேரியர் உச்சத்தை விட்டு வராரு. ரெண்டும் ஒண்ணுதானுங்க. இல்ல அதான் கேரியர் உச்சம் அப்படிங்கிறது வந்து நீங்க அண்ணாமலை வந்து அவங்க அண்ணாமலை குப்புசாமி அவர்கள் நடத்திய கம்பெனியில வந்து ஒரு எம்டியா உட்கார வச்சு அதை விட்டுட்டு வந்தாருன்னா நீங்க வந்து நீங்க விஜயோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா விஜயோட கடந்த அவர் சோகால்டு அந்த கேரியர் உச்சம் எல்லாம் எப்படி வந்துச்சு, யாரோட ப்ரொடக்ஷன்ல வந்துச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து விஜய் ரசிகர்களுக்காக தெரியாம இருக்கலாம். விஜய் ரசிகர்களை தாண்டி மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஒரு நாள் கடைசியா வந்து சர்க்கார் படத்துல வந்து சன் பிக்சர்ஸோட இது ப்ரொடக்ஷன்ல வந்து அவர் எவ்வளவு இது பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப ரீசெண்டா கோட் படத்தோட அந்த வெற்றி விழால கூட வந்து இயக்குனர் இல்லாம எங்க ஒரு படம் வெளில வந்துருது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள வந்து கேக் கட் பண்ண சிச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரியான ஒரு டிராமா வந்து இப்போதும் நிறைய வசூல் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புது திரைப்படம் வரும்போதும் சர்க்காருடைய கலெக்ஷன் வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதை மறுக்க முடியாது. அந்த கேரியர் உச்சத்தை தியாகம் பண்ணிட்டு தானே வராரு விஜய். கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டை விட்டுட்டு சர்க்கார் படத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட பணம் வந்து இட் வில் கீப் க்ரோயிங். இன்ஃபிளேஷனை தாண்டி வந்து வளர்ச்சி இருக்கிற ஒரே ஃபண்ட் வந்து சர்க்கார் ஃபண்ட் தான். ஸோ அதுல வந்து நம்ம வந்து அதுல டிபேட்டுக்கே போகல. ஸோ கம்மிங் பேக் டு அண்ணாமலை விஜய் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பாருங்க நமக்கு வந்து 2-3 விஷயங்கள் வந்து இதுல வந்து பார்க்க. விஜய் முதல்ல வந்து என்னென்ன கொள்கைகளை வச்சு வர்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து எந்த இடத்துலயுமே திமுகவின் கொள்கைகளை வந்து ஒரு இடத்துல கூட வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு எதுவுமே சொல்றாரு. அவர் என்ன ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, இவங்க வந்து ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து இப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. திமுக வந்து ஓகே வந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க, கவுன்சிலரா இருந்தாங்க, சைக்கிள் வச்சிருந்தாரு, இனோவா கார் வாங்கினான்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து அப்படி ஒரு ரெக்கார்டு இல்ல. அதனால வந்து அந்த ரெக்கார்டு வர வரை இவங்க வந்து அதே விஷயம் சீமான் சொல்லிட்டே இருப்பாரு பாத்தீங்களா. அது மாதிரி விஜய்க்கே நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? அதான் அது மாதிரி வந்து அவர் சொல்லிக்கிட்டே விஜயும் அவருடைய ரசிகர்களும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம்.
பட் அதை தாண்டி வந்து நம்ம நேரடியா வந்து சில ஒருவேளை ஓகே நேர்மை தான் இருக்கு, நேர்மையானதான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போனா நமக்கு வந்துட்டு பாக்குறோம் சில ஆடியோ லான்ச்லயே வந்து போலி பாஸ் ரெடி பண்றவர்கள் தான் விஜய் ரசிகர்கள். சோ இதுக்கான வரலாறுகள் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி யாரா இருந்தாலும் சரி வந்து ஒரு அங்கிருந்து வராங்க. இப்ப வந்து நான் முதல்ல அது எப்பயுமே நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். சோ அவருடைய கடைசி படம் வரை அவருக்கு வந்து அவரோட அந்த ட்ராக் ரெக்கார்ட், ஏன்னா அவரோட படத்தோட டிக்கெட்டோட எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவரால் வந்து தடுத்து நிறுத்த முடிஞ்சா. சோ அதை யார் வாங்கினா ரசிகர்கள் தானே வாங்குறாங்க. அதை வாங்கி வந்து அவங்க ₹150 ₹200 டிக்கெட்டை ரசிகர் மன்றம் ஷோன்னு வந்து அவங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். சோ இது மாதிரியான ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள் திடீரென்று நாங்க வந்து திமுகவோட லஞ்சத்தை பத்தி பேசுறோம், திமுக ஊழலை பத்தி பேசுறோம் அப்படிங்கறது வந்து எப்படி வந்து இதை ஏத்துக்கிட்டு இதை எப்படி ரசிக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற அந்த விஜய்க்கு ஓகே ஒரு பெரிய நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா. ஈவன் லாஸ்ட் வீக் வந்து பாத்துக்கோங்க, நான் வந்து ஒரு இங்க இருந்து வந்து நான் பாண்டிச்சேரி போயிட்டு சென்னை டு பாண்டிச்சேரி அந்த ஒரு டிராவல் நான் போகும்போது பார்த்தேன். உண்மையாலுமே சரி, இந்த ரூட்ல ஆல்மோஸ்ட் நார்த்ல வந்து நிறைய இடங்கள்ல அவங்களோட டிவிக்கு கொடி பறக்கிறது என்பதை வந்து மறுக்க முடியவில்லை. நிறைய சின்ன சின்ன கிராமம், ஆமா சின்ன சின்ன கிராமங்கள் ஈசிஆர்ல இருந்து இந்த பக்கம் இந்த செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ரோட பிடிக்கிறதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த வில்லேஜஸ் ரோடு. ஸோ அது வழியா நான் வரும்போது நடுவில் இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜஸ்லயுமே டிவிக்கோட பிரசன்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறுப்பதற்காக கிடையாது. ஆனால் இந்த பிரசன்ஸ் வந்து இது காரணம் வந்து விஜய் பேசிய அந்த அரசியல் அந்த பேச்சுக்காக அவருடைய அந்த அரசியலை புரிந்து அந்த கொள்கைகளை தெரிந்துதான் வந்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. இவ்வளவு நாளாக விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருந்தார்கள். விஜய் என்ன பேசினாலும் பிடிக்கும். அவரோட அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல அவர் பேசுற அந்த மாடுலேஷன் எல்லாம் பார்த்து ரசிச்சு அவங்க ரசிகர்களாக இருந்தார்கள். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஓகே யாரா இருந்தாலும் தானே அந்த ஒரு இதுதான் இது. இப்ப நீங்க பாத்துக்கோங்க, பவன் வந்து புஷ்பா 2 படத்துக்கு பாட்னால பீகார்ல போய் வந்து ஓகே அவர் ஆந்திராலயோ தெலுங்கானாலயோ அந்த கூட்டத்தை கூட்டி இருந்தாருன்னா அது வந்து வேற ஸ்டோரி. பாட்னால பீகார்ல போய் வாஸ் ஏபிள் டு கேதர் தட் கிரவுட் அப்படிங்கும் போது அதை கம்பேர் பண்ணிட்டு நம்ம இந்த டிவி கே மாநாட பாத்தீங்க. ஆமா அதை கம்பேர் பண்ணிட்டு டிவி கே மாநாட பாத்தீங்கன்னா டிவி கே மாநாட ஒண்ணுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் அப்படிதானே. ஏன்னா நீங்க விஜய் ஸ்டாண்டர்டு கூட புஷ்பா 2 ஹீரோ கிடையாது ஓகேவா. ஏன்னா விஜய் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேரியரோட உச்சம் அப்படிங்கிறாரு. சோ தெலுங்கானா ஆந்திரால வந்து கேரியரோட உச்சத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா. சோ அப்படி இருக்கும்போது அவர் கூட்டின கூட்டம் எல்லாமே வந்து ஒரு மாயை, ஒரு கிரேஸ். இன்னொன்னு வி ஹாவ் டு கம்பேர் வித் விஜயகாந்த். விஜயகாந்தை கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்துக்கோங்க, விஜயை விட அரசியல் வருவதற்கு பல நாட்களுக்கு முன்னாடியே அவரோட மன்றத்தை ரெடி பண்ணி அரசியல் பேசி அவர் அந்த படத்துல வந்து அந்த கொடியை வந்து ரொம்ப இன்ஃபியூஸ் பண்ணி, இன்னொன்னு கிராமம் பட்டி தொட்டி எல்லாம் வந்து இவருக்காக வந்து நார்த்ல இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயுமே பேசி ஒரு நல்லவர் ஆகட்டும். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப அப்ரோச்சபிள். ஏன்னா இவர் மாதிரி வந்துட்டு நான் வந்து கரெக்டா கார்ல இருந்து இறங்கி ஜஸ்ட் ஹாய் தான் காட்டும், யாரும் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உள்ள போறவர் கிடையாது. ஸோ மீடியாவை ஃபேஸ் பண்றதா இருக்கட்டும். பட் அவருடைய எண்ட் ரிசல்ட் என்ன ஆச்சு? ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னொன்னு வந்து நம்ம மக்களோட அடுத்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் யோசிச்சு எந்த அளவு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அவங்க இன்னொரு அவங்களுக்கு வந்து ஒரு எம் ஃபேக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எம் ஃபேக்டரை வந்து எவ்வளவு அதெல்லாம் உடைக்கிறதுக்கு வந்து எந்த அளவு வந்துட்டு விஜயால முடியும் அப்படிங்கிறதா கிடையாது. பிளஸ் அகைன் நம்ம கொஸ்டின் விட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். அண்ணாமலை பிளஸ் விஜய் வந்து நிச்சயமா கம்பேர் பண்றதுக்கான எந்த ஒரு இடத்துலயுமே கிடையாது. ஒருவேளை அவர் வந்து ஏன்னா அண்ணாமலை இன்னொன்னு விஜய் வந்து எதிராக அண்ணாமலை அட்டாக் பண்ணணும் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, டைரக்டா நம்ம டிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா மேபி மோடியை பத்தி பேசுவாரு. ஏன்னா இல்லைன்னா வந்து நீங்க டிஎம்கே பத்தி பேசுவாரு. அதை தாண்டி வந்து அவர் எதுவும் பேச போறது கிடையாது. ஸோ ஆனா அண்ணாமலையோட அரசியல் வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிராவல் ஆன் த சேம் பாத். அவர் என்ன பேச போறாரு? ஸோ வளர்ச்சியை பத்தி பேச போறாரு, நேஷனல் இன்டெகிரிட்டியை பத்தி பேச போறாரு. இந்தியா நம்ம தமிழ்நாட்டோட கொள்கைனா நீட் ஆதரிச்சு பேச போறாரு. ஏதாவது ஒரு இந்திய கூட்டணியோட பழைய கல்விக் கொள்கை சொன்ன மாதிரி இந்திய கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லாம ஏதாவது ஒரு 3வது மொழியை படிங்கன்னு சொல்ல போறாரு. சோ அவர் வந்து ஜிடிபியை பத்தி பேச போறாரு. அவர் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை பத்தி பேச போறாரு. சோ அவர் பேசக்கூடிய அரசியல் வேற, அவரை ஃபாலோ பண்றவங்க அதுதான் வேற. ஆனா வந்து இவர் பேச போற அரசியல் என்ன சொல்ல போறாரு? ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, நான் வந்தா நீட் ஒழிப்பு ரகசியம் எனக்கு தெரியும்ட்டு. இவர் என்ன சொல்றாரு, அண்ணன் வர போறான் நீட் இருக்காதுன்னு சொல்ல போறாரு. ஆல்ரெடி மக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல மக்களோட சிந்தனையை தூண்டினா போதும். 40 எம்பி சொலையா வச்சுக்கிட்டு ஒரு 5-6 ஸ்டேட் சிஎமோட டைரக்டா வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ற லெவல்ல இருக்கிற டிஎம்கேவாலேயே நீட்டை ஒண்ணும் பண்ண முடியல. இவர் என்ன பண்ணுவார்? அட்லீஸ்ட் இவரோட பார்ட்டி இவர் கமலஹாசனாவது அவரோட பார்ட்டி ஸ்டார்டிங்க்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிட்டு வந்தார். இவர் வந்து பாவம் அதுக்குதான் 1 மாசம் தள்ளி எல்லாம் போட்டிருப்பாரு போல.
கடைசியில வந்து இவரை தவிர அடுத்து அவங்களோட கட்சியோட பொதுச் செயலாளர் அவரை தவிர வந்து எல்லாமே சரி இந்த நியூ ஃபேஸஸ் உட்கார வச்சுட்டு வேற என்ன பண்ண முடியும். ஸோ வந்து இன்னொன்னு வந்து இவர் அடுத்த இவரோட மெயின் டார்கெட் என்னன்னா டிஎம்கே அலையன்ஸை உடைச்சி மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஹி மே டார்கெட் ஃபார் காங்கிரஸ் அண்ட் விசிகே. ஸோ அந்த ரெண்டும் வர்றதுக்கான முழு முயற்சிகளையும் எடுப்பார். ஆனால் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு 10 சீட்டு முழுசா வந்துச்சுன்னா அது காரணம் வந்து திமுக இருக்கிறதுனால மட்டும்தான். அந்த அந்த இப்பதான் அவன் தொட்டு 90 கூட்டணி பேசணும்ட்டு விஜய் வந்து சத்தியமூர்த்தி பவன் போனா அங்க காங்கிரஸ் ஆளுங்க இருப்பாங்களான்றதே ஒரு சந்தேகம் தான். அவர்களே அண்ணா அறிவாலயத்தில் தான் இருப்பார்கள் அப்படின்றது ஒரு தெரிந்த எக்ஸாக்ட்லி. மேபி கார்த்திக் சிதம்பரம் மட்டும் வேணா உட்காந்துருப்பாரு. அவர் வந்து அதை தாண்டி வந்துட்டு வேற எதுவுமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ வந்து எனக்கு காங்கிரஸ் வந்து அவங்களுக்கான தேவைகள் இருக்குல்ல. ஏன்னா இப்பதான் தட்டி தரு மாதிரி 99 சீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த 99 சீட்டையும் வந்து அவங்க வந்துட்டு அகைன் அதையெல்லாம் லூஸ் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து நிச்சயமா வந்து தயாரா இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு விசிகேவும் சரி, விசிகே வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மக்கள் நல கூட்டணின்ட்டு வந்து விஜயகாந்துக்கு பின்னாடி போய் தே காட் த பேக் ஃபயர். சரியா? ஸோ அதனால வந்துட்டு இன்னொரு முறை வந்து அந்த ஒரு திருமாவளவனே சொன்ன மாதிரி அந்த நீட் என்ன, அந்த கட்சி அந்த கூட்டணி உடைச்சி வர்றதுக்கான நீட் வந்து இவர் ஒருவேளை வந்துட்டு ஃபுல்லா நின்று அடுத்த 2025 ஃபுல்லா வந்து களத்துல வந்து இது பண்ணி மக்களே வந்து இந்த முதல்வன் படத்துல வர மாதிரி இவர் தான் எங்களுக்கு முதல்வராக வேணும் அப்படின்ட்டு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி வந்து எங்க அண்ணன் தான் முதல்வர் நாளைக்கே நீங்க வெளில வாங்க அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்து ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணாத வரை நத்திங் இஸ் கோயிங் டு ஃபார்ம். அவருக்காக மேபி பெண்ட் ஆகக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா இன்னைக்கு நிலைமையில ஏடிஎம்கே மேபி தே வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் டு அகாமடேட் ஹிம். அவர் ஒருவேளை வந்து நான் வந்து ஓகே நான் பவன் கல்யாண் மாதிரி நான் வந்து துணை முதல்வராக இருக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு எனிமி தான் அப்படின்ட்டு வச்சு அதிமுகவும் டிவிகேவும் சேர்ந்து அவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து தமிழக அரசியல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை நோக்கி போகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20% ஆஃப் ஓட் வந்து ஏடிஎம்கே வந்து அவங்களோட ஒஸ்ட் சினாரியோல கூட வச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து பாருங்க அவர் விஜயகாந்த் வாங்கின அதே ஓட்டை வச்சிருந்தாலுமே ஸோ 20 + ஒரு 9 ஒரு 10 ரவுண்ட் ஆஃப் 10 வச்சுக்கிட்டோம்னா வந்து ஒரு 30% ஓட்டு. ஸோ அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் இவர் விஜயகாந்த் டிஎம்டிகே அது ஒரு 2%, அதாவது 33-34% ஓட்டு அவங்களுக்கு போகும்போது கண்டிப்பா அது ஒரு சலசலப்பை வந்து கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவங்க தனியா நான் தான் சிஎம் ஆனா வந்து அதை பண்ணுவாரா விஜய் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் கட்சி ஃபார்ம் பண்ணி வந்து எடப்பாடியை நான் வந்து சிஎம்மா சொன்னா அதை வந்து மேபி அதை இந்த பக்கம் அவங்க டிஎம்கே அதுக்கான எதிர் அரசியல் எப்படி செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து எடப்பாடியோ ஏடிஎம்கே நீங்க வந்து இன்னொன்னு சொல்ல போனா டிஎம்கே வந்து ஆஸ் பர் ப்ரூவன் ரெக்கார்ட் எந்த இடத்துலயுமே வந்து அவங்க வந்து ஊழல் கட்சின்னு சொல்ல முடியாது. ப்ரூவன் ரெக்கார்ட் ஜட்ஜ்மெண்ட் படி ஓகேவா. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 50-100 கேஸ் நடக்கலாம், இல்ல நீங்க சர்க்காரியா கமிஷன் என்னன்னு சொல்லலாம். பட் எல்லாமே வந்து அது வந்து ஒரு எந்த ஒரு நீதிமன்றமும் அவங்கள வந்து ஒரு ஆட்சி அந்த மாதிரி. ஆமா அதை வந்து நீங்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆனா இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து விஜய் வந்து நான் வந்து ஒரு லஞ்சம் ஊழல் இதெல்லாம் நான் எதிர்த்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறது வந்து அதை வந்து ஆப்வியஸ்லி டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணுவாங்கல்ல. இன்னைக்கு இருக்க செந்தில் பாலாஜி முதற்கொண்டு அவர் வந்து இப்ப போயிட்டு வந்தார்ல, எந்த கட்சியில அவர் இருக்குமோ செய்த வேலைக்காக இன்னைக்கு வந்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். இதையெல்லாம் வந்து பேச வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வரும்போது ஸோ ஆனா விஜய் வந்து அவர் தனியா இருக்கிற வரைதான் அவர் வந்து இதெல்லாம் பேச முடியும். நான் அதை எதிர்த்து பேசுவேன். அவர் ஒன்ஸ் இப்ப அலையன்ஸுக்கு போயிட்டார் அப்படின்னா அதோட வந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு வந்து ஹி வில் பி இன் ரிசீவிங் எண்ட். ஸோ அதுக்கு வந்து எப்படி பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறதுல இன்னொன்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு பொட்டன்ஷியல் பிரஸ் மீட் அவர் கொடுத்தாருன்னா உண்மையான ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் வில் பி ஃபேப்ரிகேட்டட் பிரஸ் மீட். இன்னும் ஒரு 2 monthsலயோ இல்ல இப்ப அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு நெல்சன் சேவியருக்கும் அவருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா வந்து அவர் கேட்பாரு, என்னன்னா இன்னைக்கு காலைல இப்படி தோசை முருகலா இருந்தா பிடிக்குமா, இல்ல வந்து ஒரு பக்கம் மட்டும் போட்டா பிடிக்குமா, 2 பக்கம் திருப்பி போட்டா உங்களுக்கு தோசை எப்படி சாப்பிடுவீங்க, முள்ளு நீங்களே எடுத்து சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு யாராவது மீன் முள்ளு எடுத்து கொடுக்குமா, இது மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட் வந்து நம்ம நிச்சயம் பார்க்க தான் போறோம். அதை வந்து அழகா அட்டன் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து இந்த பிரசன்டேஷன் ஒரு ப்ரிப்பேர்டு பிரசன்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டா பண்றாரு. ஏன்னா ஒரு 69 படங்கள் வந்து டயலாக்ஸை படிச்சு டெலிவரி பண்ண ஒரு ஆக்டர் அவர்.
பட் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வெளியில வந்த உடனே இல்ல டக்குன்னு வந்து கேட்டை திறந்து வெளில வந்தோன்னா அந்த காருக்கு கண்ணாடி திறந்தோன்னா மைக்க நீட்டுறது, இது மாதிரியான கேள்விகளை எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படியே ஓடி அவர் வந்து அன்லெஸ் அன்டில் ஹி ரீச்சஸ் த சிஎம் அவர் போஸ்ட் போற வரை, அதுக்கப்புறம் வேணா அவர் முடிவு பண்ணலாம். பட் அந்த போற வரை வந்து பாத்தீங்கன்னா ஹி ஹாஸ் டு மீட் த பிரஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு வந்து நமக்கு வந்து அவரோட என்ன சொல்றது என்ன பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மாறும். இன்னொன்னும் நான் நம்புறேன், அந்த ஆக்டிவ் அரசியல் விஜய் தொடங்கிய பிறகு, களத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்ச பிறகு, டிஎம்கே அட்டாக் வில் பி இன் டிஃபரெண்ட் லெவல்ஸ். ஏன்னா வந்து அது வந்து அந்த அவருக்கான அந்த இமேஜ எப்படி டேமேஜ் பண்ணணும், இன்னைக்கு அந்த ஹீரோ இமேஜ், அந்த பெரிய இது எல்லாமே அவர் வச்சு அத்தனை ப்ரொடியூசர்ஸுமே வெளியில வந்து பேசுவாங்க. டிஎம்கே ஹேஸ் அ பொட்டன்ஷியல் டு டூ தட். அவரோட நீங்க பாருங்க அந்த பேசின அடுத்த நாளே வந்து அவரோட அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த லெட்டரை வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த என்ன வச்சு நான் 4 கோடி ரூபா கொடுத்து தான் நான் வந்து புலி படத்துக்கு ஏதோ ஒரு படத்துக்கு வந்து நான் இது பண்ண சொல்லிதான். ஆனா இதெல்லாம் வந்து டிபேட் பண்ணாம ஒரு பெரிய லெவல்ல மெயின் ஸ்ட்ரீம் விவாதமாகாம வந்து பாத்துக்கிட்டாங்க. தனுஷ் பிரச்சனையும் பிரச்சனையும் தான் முக்கியமாக இருக்கிறது. ஆமா, அது வந்து நம்மளோட சாபக்கேடு. ஏன்னா கடந்த ஒரு வாரத்துல லா அண்ட் ஆர்டர் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு மோசமா இருக்கு. கண்டினியூஸா வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அதை பற்றி விவாதம் செய்ய வேண்டிய அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்து நயன்தாரா. அதை பத்தி என்ன ஆகப்போகுது? இப்ப நம்மளே வந்து இப்ப தனுஷ் நயன்தாரா அது அவங்க 2 பேருக்குமான விஷயம். லீகலி தனுஷ் மேபி ரைட், மாரலி நயன்தாரா மேபி ரைட். ஓகே, பட் வாட் எவர் எண்ட் ஆஃப் த டே லீகல் ஸ்டாண்ட்ஸ். அவ்வளவு அது பாட்டு போயிட்டு போயிடும். இதை வந்து நீ 1 மணி நேரம் பேசி நீ என்ன பண்ண போற? இப்ப பேச வாய்ப்பே இல்ல, பேச டாபிக்கே இல்ல. தமிழ்நாடு வந்து என்ன சொல்றது சூப்பரா போயிட்டு இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, மாதம் மாதிரி மழை பெய்யுது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னா நீங்க பேசுங்க. நீங்க நயன்தாரா பத்தி பேசுங்க, திரிஷா பத்தி பேசுங்க, பிரபுதேவா யாரை பத்தினாலும் பேசுங்க, நோ இஷ்யூஸ் அட் ஆல். அந்த 8 மணி டிபேட்டே வந்து ஒரு ஃபன் டிபேட்டா ஜாலியா பண்ணுங்க. மக்கள் வந்து அவங்களோட பிரஷர், அவங்க மக்கள் தான் எந்த பிரச்சனையும் இல்லையா, சிரிச்சு ஜாலியா இருக்கட்டும். ஆனா பாருங்க வந்து ஒரு கள்ளக்குறிச்சி அந்த இன்சிடென்ட்ல ஹைகோர்ட் வந்து அவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து பேசியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து ஹைகோர்ட் வந்து 2 திராவிட கட்சிகளையும் வந்து அவ்வளவு தூரம் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா அதை பத்தி அதுதானே பேசணும். 2 திராவிட கட்சிகள் 1967 50 வருடங்களுக்கு மேல வந்து 2 திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்போ இவங்க சொல்ற மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சி, எந்த இடத்துலயும் பிரச்சனையே கிடையாது, ஒரு ஆட்சியை வந்து வழங்கி கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது கோர்ட் ஏன் அவங்கள இது பண்ணுது? அந்த கோர்ட் சொன்ன பாயிண்ட் என்ன? அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன பாயிண்ட் வச்சாரு? சோ இதையெல்லாம் விவாதம் செய்து, ஏன்னா விவாதம் செய்தாங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்து விஜய் மாதிரியான அவர்கள் கட்சி தொடங்கவே முடியாது. ஸோ வந்து அவங்க வந்து மீடியாவை வந்து எவ்வளவு தூரம் மக்கள் வந்து அப்படியே ஒரு ஒளிவுமறையா வச்சுக்கிட்டு அவங்களோட அந்த நாலேஜ், பொலிட்டிக்கல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்மியா வச்சிருக்காங்களோ, அதனால்தான் விஜய் மாதிரி அவர்கள் வந்து நம்மள வந்து அண்ணாமலையும் விஜயும் போட்டியா அப்படின்னு வந்து பேச வைக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையும் விஜயும் கம்பேர் பண்றதே வந்து ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனே கிடையாது. அது ஒரு அன்ஃபேர் கம்பேரிசன். அண்ட் விஜய்க்கு அரசியலில் தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விஜய் பிரஸ் மீட் கொடுத்தால்தான் அது வெற்றி கழகமாக இருக்குமா இல்லை வெற்றி பெறாத கழகமாக இருக்குமா அப்படின்ற விஜயோட கேரியரே டிசைட் பண்ணக்கூடியது அந்த பிரஸ் மீட்டுகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி சார். நிறைய கேள்விகள் நம்ம வந்து பார்த்திருந்தோம். நிச்சயமாக இன்னும் நிறைய வீடியோ நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நம்ம நம்புறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.